இப்போ காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தது அப்படிங்கிறது டெல்லியில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து போன முறையே சந்திச்சிருக்கணும். மே மாதம் 27 அவர் வந்து சந்தித்திருக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இரண்டாவது முறையாக டெல்லி பயணம் போன பிறகு தான் அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சிருக்காரு. சோனியா காந்தியை பார்த்துருக்காரு, ராகுல் காந்தி பார்த்துருக்காரு. இந்த சர்ச்சையும் அதில் எழுந்தது. ஒரு தடபுடல் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகும் அதை ரத்து செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் சென்னை திரும்பினார் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து அதை சரி செய்வதற்காக இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்களை வந்து சந்தித்திருக்கிறாரா? இன்னொரு பக்கம் ராஜ்யசபா சீட்டுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கு? வெங்கடேஷ் சார் வந்து எப்பவுமே வந்து பாஜக ஆதரவாளர் அப்படின்னா எனக்கு அரசு இப்ப புதுசா ஒரு பரிணாமம் எடுத்திருக்கிறாரு. ஆனா என்னன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து அவர்கிட்ட ரெண்டு டோன் இருந்தது. ஒண்ணு வந்து திமுக ஆதரவும் பேசினாரு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அப்புறம் பிரேக் விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே பிஜேபிக்காக பேசுறாரு. அதனால எனக்கு இது என்ன கணக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க வந்து என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி பதவிக்காக தாவேகாவிடம் செல்லவில்லை. இதன் அர்த்தம் திருத்தமா நான் சொல்றேன். தாவேகா வெற்றி பெறும்னு யாருக்குமே தெரியாது. இதான் உண்மை. காங்கிரஸுக்கும் தெரியாது, திமுகவுக்கும் தெரியாது, தாவேகாவுக்கே தெரியாது. ஆனால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 107 சீட்டு வரைக்கும் வந்தாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அந்த நேரத்துல கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, இவங்க இந்த பேசுறாருல பாஜகவின் ஆட்சி கொல்லைப்புறமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் தாவேகாவை ஆதரித்தது. அதனுடைய விளைவாக 2 அமைச்சர்களை வாங்கணும். இப்போ ராஜ்யசபா எம்பி வாங்கிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? இதான் எல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் மூலமாக தாவேகாவும் காங்கிரசும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் அது வந்து ஒரு வெற்றி கூட்டணி, மக்கள் இந்த கூட்டணியை விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பதவிக்காக காங்கிரஸ் போச்சுன்னு சொல்றாருல, அது அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் தாவேகாவை ஆதரித்ததற்கான அடிப்படை காரணம் தாவேகாவுக்கு மெஜாரிட்டி என்ற காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, அவங்களுக்கு ஒரு 5 சீட்டை முதல்ல கொடுத்துட்டோம்னா அப்புறம் வருகின்ற மற்ற கட்சிகள் ஒரு கம்ஃபர்ட் நம்பரை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடும், 118 சீட் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் காங்கிரஸ் கட்சி போய் தாவேகா ஆதரவு கொடுத்தது. அதனுடைய ஒரு பரிசாக, அதனுடைய விளைவாக அவங்க அமைச்சர்கள் கொடுத்தாங்க, ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்காங்க. இப்போ அதனுடைய நீட்சியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் பார்த்திருக்கிறாரு, ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு எப்பவுமே தமிழ்நாடு சார்ந்த கூட்டணி கட்சி முதலமைச்சர்கள் யாரு போனாலுமே அங்க வந்து சந்திக்கிறது ஒரு வழக்கமாக, மரபாக, நடைமுறையாக இருக்கிறது. அதனால இதுதான் எங்களுக்கும் தாவேக்குமான உறவா இருக்குங்க. முதல் முறை சந்திக்காம இரண்டாவது முறை தான் அதை சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் சார்? இல்ல, முதல் முறை வந்து ஒரு பிரதமரை சந்திக்க போனாருங்க. பிரதமரை சந்திக்கிறதுக்கு போனாரு. அந்த டைம்ல வந்து தலைவர் ராகுல் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ராஜ்யசபா எம்பிக்களுடைய தேர்வுல பிஸியா இருந்தாங்க. அதனால அவங்க டைம் கொடுக்கல. அதனால முதலமைச்சர் வந்து அவங்கள பாக்குறதுக்கான சூழ்நிலை அமையல. அது ஒரு நாள் ட்ரிப் தான் போயிருந்தாரு. இப்ப அப்படி இல்ல, 2-3 நாள் அங்க இருக்கிறாரு, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. அதனால வந்து இந்த முதல் நாளே வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு தெளிவான ஒரு சிக்னல் கொடுத்திருக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருக்குமே. இந்தியா முழுக்க என்ன சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்குன்னா காங்கிரஸுக்கும் தாவேக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, காங்கிரஸுக்கும் தாவேக்கும் நல்ல நட்புணர்வு இருக்கு, கொள்கை ரீதியாக நல்ல உறவுல இருக்கிறாங்க, இனிமே இந்த கூட்டணி தொடரும், எதிர்காலத்தில் தொடரும் என்கிற மாதிரியான ஒரு அழுத்த திருத்தமான ஒரு பார்வை, ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் நான் பாக்குறது. பாஜகவை பகைத்து கொள்ள பயந்து கொண்டுதான் காங்கிரசுக்கு எம்பி சீட்டை வந்து முதலமைச்சர் விஜய் கொடுத்திருக்காரு, ராஜ்யசபா சீட்டுன்ற விமர்சனம் இருக்கு சார். இல்ல, அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. காங்கிரஸ் பாஜகவை அவரு பார்த்து பயப்படுறதா இருந்திருந்தா அவரு பதவியேற்பு விழாவுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர் அழைத்திருக்க மாட்டார். அது பாஜகவை பார்த்து பயப்படுற அளவுக்கு எல்லாம் பாஜக ஒன்னும் அவ்வளவு பெரிய கட்சி எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே முதல்ல மெஜாரிட்டி இல்லாத கட்சி தான் பாஜக. சோ மெஜாரிட்டி இல்லனாலே அந்த கட்சி ஒரு பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அகில இந்திய அளவுல 21 மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்காங்க. அது அந்தந்த மாநிலத்தோட டைனாமிக்ஸ், அந்தந்த மாநில டைனாமிக்ஸ். அவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதன் மூலமாக வேணா ஒரு பயம் வரலாமே தவிர அடிப்படையிலே பாஜக ஒன்னும் அவ்வளவு கட்சி எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க அதெல்லாம் பார்த்து பயப்படலாம் இல்ல. நாங்க வந்து பிரிட்டிஷ்காரனே பார்த்து நெஞ்சு நிமித்தி என்ன கூட்டம். நாங்க இங்க இருக்கிற மோதியை பார்த்தோம், அமித்ஷா பார்த்து பயப்படுத்தோம் நாங்க ரெடியா இல்ல. தலைவர் ராகுல் காந்தி உங்களை விட மாட்டார், நான் தெளிவா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு வந்து உறவு எப்படி சார் இருக்கும்? இப்ப இந்த தேசிய அரசியலையும் சரி, இந்தியா கூட்டணியில் இணைவது குறித்தும் சரி, இந்த உறவு எப்படி இருக்கும்? இல்ல, நல்லா இருக்கும் சார். நான் அதான் சொல்றேன், நீங்க விஜய்க்கு இருக்கின்ற அந்த ஒரு பிரபலம் இருக்குல்ல, ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அது வந்து தெலுங்கானா ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. 5 மாநிலங்கள செல்வாக்கு இருக்கு. நடிகராக சம்பாதித்த செல்வாக்கு.
இன்றைக்கு அரசியலாக அது கன்வெர்டர். அவர் சினிமால உருவாக்கின செல்வாக்கை அவர் அரசியலில் பயன்படுத்தி கொண்டார். அப்போ அந்த செல்வாக்குடன் காங்கிரஸ் இணையும் பொழுது ஒரு நல்ல கூட்டணியாக ஒரு 110 பார்லிமெண்ட் சீட் இருக்கு சவுத் இந்தியால மட்டும். அதுல ஒரு பெரும்பான்மை தொகுதிகளில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சவுத்துல மட்டுமே ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீட் ஷேரிங் நடந்துச்சுன்னா அப்போ அதுதான் என்னுடைய ஈக்குவேஷனா இருக்கு. அதுதான் நீங்க கேட்டீங்களா எதற்காக தாவேகா வந்து அந்த எம்பி பதவியை அவங்க யாரும் கொடுக்காம காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ்ல யார் கொடுத்தாங்கன்றதான் இங்க பாயிண்ட். காங்கிரஸ்ல அந்த பதவியை வாங்கியவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். ஏன் அவர் கொடுத்தாங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அவர் தான் காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும்னு ரொம்ப நாளா குரல் கொடுத்தவர். அந்த கூட்டணி உருவாக்குனதுல முக்கிய பங்கு வகித்ததால அதுக்கு கிடைச்ச பரிசு. ஆமா ஆமா. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்க்ளூடிங் நீ என்னையும் சேர்த்துதான் நான் வந்து தாவேகாவிடம் காங்கிரஸ் செல்லக்கூடாதுன்றதை நாங்க நிலைப்பாடு எடுத்தோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, தாவேகா அன்டெஸ்டடா இருக்கு, அன்ப்ரூவனா இருக்கு. அவசரப்பட்டு டிவிகே கிட்ட போயிட வேண்டாம், நாம டிஎம்கே கூட டிராவல் பண்ணலாம், அவங்க ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கலாம்ங்கிற நிலைப்பாட்டுல காங்கிரஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. தலைவர் ப. சிதம்பரம் தொடங்கி எங்க தலைவர் செல்வ பிறந்தகை தொடங்கி எல்லாருமே நிலைப்பாட்டுல இருந்தோம். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி மாறுது. தாவேகாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 34% மக்கள் தமிழ்நாட்டுல வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 107 சீட்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கும் போது அவங்க ஓட் இஸ் அன்டெஸ்டடா இல்ல, இப்போ டெஸ்டடா இருக்கு, ப்ரூவனா இருக்கு. அப்போ இந்த சமயத்துல தாவேகா ஆதரவு கொடுப்பதன் மூலமாக ஜனநாயகத்தை பாதுகாக்கலாம். அதன் மூலமாக பாஜக கவர்னர் ஆட்சி இதெல்லாம் உள்ள வராம தடுக்கலாம். ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஏற்கனவே நம்ம கவர்னர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன மாதிரி எல்லாம் கிளம்பி போறாங்க, அங்க போய் ஆய்வு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், தேவையில்லாம அறிக்கை விடுறாங்க, பேசுறாங்க, போறாங்க. இதெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை காங்கிரஸ் முடிவெடுத்தது. அதுல திமுகவுக்கு அதிருப்தி இருக்கலாம், மன வருத்தம் இருக்கலாம், அது அவங்களோட உரிமை, அது அவங்களுடைய கருத்து. அது வந்து அவங்க அதுக்காக நாங்க துரோகம் பண்ணிட்டோம், நாங்க ஏமாத்திட்டோம்ன்ற வார்த்தைகள் அதீதமான வார்த்தைகள். நாங்க திமுகவை ஏமாத்தவும் இல்லை, நாங்க துரோகம் பண்ணவும் இல்லை. ஒருவேளை திமுக 105 சீட் இருந்து 105 சீட்டுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்காம வெளியில வந்திருந்தா அது துரோகம் என்ற வார்த்தைக்கு பொருந்தும். நாங்க வந்து அப்படிலாம் இல்ல, நாங்க 107 சீட்டுக்கு விஜய் வந்துட்டாருன்னு போது, நெருக்கத்துல இருக்கிறாருன்னு போது அவருக்கு சப்போர்ட் பண்றதா லாஜிக்கலி கரெக்டா இருக்கும், நியூமரிக்கலி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். ஓகே, இப்போ நாங்க திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குமா? இல்லன்ட்டாங்களே அவங்கதான். சரி, நாங்க விருப்பப்பட்டோம், நாங்க காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, திமுகவும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். திமுகவும் ஒரே இடத்துல எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது அவங்க பிரச்சனை. அது அவங்களுடைய பிரச்சனை. இப்போ கேரளாவில வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும் இருக்கிறாங்க, எதிர்கட்சியா இருக்காங்க, எலியும் பூனையுமா இருக்காங்க. ஆனா 2 பேரும் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதே மாதிரி வந்து ஒரு ட்ரை பண்ணோம், ஒரு ட்ரை ஏன் இருக்கக்கூடாது, இருந்தா பாக்கலாமே. காங்கிரஸ் கூட திமுக இல்லாதது இழப்பு அப்படின்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணலையா? நிச்சயமா இழப்பு தான். இல்ல நிச்சயமா வந்து கட்சிகள் குறைய குறைய அகில இந்திய அளவுல அது இழப்பு தான். அது மறுக்கிறதுக்கு தூண்டிட்டு. ஆனா தமிழ்நாடு அரசியல் அப்படி இல்ல. கேரளா அரசியல் மாதிரி தமிழ்நாடு அரசியல் இல்ல. தமிழ்நாடு அரசியல் ஈகோ பாலிடிக்ஸ் பேசிக்கலி. அந்த கட்சிக்கார கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், என் தம்பி அந்த கட்சியில இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றத பெருமையா நினைக்கிற ஒரு அரசியல் டைனமிக்ஸ் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கின்றது. அப்போ இங்க வந்து தாவேகா இருக்கின்ற கூட்டணி திமுக வருமானம் வராது, உறுதியா வரமாட்டாங்க. ஆனா ஒரு தேசிய கட்சியாக பாஜகவை எதிர்க்கணும்னா எல்லா கட்சியும் ஒண்ணு சேரணும்பா, 69 விழுக்காடு வாக்கு வங்கி திருப்பி ஒண்ணு சேர்க்கணும், எல்லாரும் ஒண்ணு சேருவீங்கிற ஒரு தேசிய பார்வையோட காங்கிரஸ் அழைப்பு விடுத்தது. அந்த அழைப்பை நிராகரிச்சுட்டாங்க அவங்க. நாங்க வர முடியாதுன்னுட்டாங்க, நாங்க துரோகம் பண்ணிட்டேன்னு பல குற்றச்சாட்டுகளை மேல வச்சாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து நாங்க கூப்பிட்டது உண்மைதான், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. திமுகவினுடைய இழப்பை வந்து தாவேகா பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தேசிய அரசியல்ல? இல்ல, தாவேகா அதை விட அதிகமாவே பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவுடைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தான், அதுக்கு மேல போனா திமுக செல்வாக்கு கிடையாது. ஆனா வந்து விஜய்க்கு வந்து தெலுங்கானா வரைக்கும், தெலுங்கானா தாண்டி வட இந்தியா முழுக்கவே அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. ராகுல் காந்தியும் விஜயும் இருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து கூட்டணி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். காங்கிரஸ் பொறுத்தளவு ஒண்ணுதான், தாவேகாவை ஆதரித்ததுக்கான ஒரே காரணம் என்ன, தமிழ்நாட்டுல பிஜேபி எந்த வகையிலும் வரக்கூடாது. சார் நீங்க நோட் பண்ணுங்க, நீங்க இத்தனை 50 ஆண்டுகளா வந்து திமுக அதிமுக தான் இருந்தது. ஆனா அதிமுக கட்சியை பிஜேபி டேக் ஓவர் பண்ணிருச்சு. டேக் ஓவர் பண்ணி பல நாளா வந்து அவங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அந்த ஸ்பேஸ்ல மக்கள் முடிவு பண்றாங்க. அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டு அங்க ஒரு மாநில கட்சி வரணும், பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாநில கட்சி வரணும் மக்கள் முடிவு பண்றாங்க. மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2 பிரதான கட்சிகளும் பாஜகவிடம் அடிமையாக இல்லாமல் இருக்கணும் என்கிற செய்தியை சொல்லிருக்காங்க எலெக்ஷன். அதான் உண்மை. எங்களுக்கு 2 கட்சி வரும் தமிழ்நாட்டுல. ஆனா பாஜகவை தீவிரமாக வீரியமாக எதிர்ப்பதில் திமுக முன்னணியில் இருந்தது. இப்பயும் அவங்க தனி அணியா செயல்பட்டா முன்னணியில் இருப்புன்னு சொல்றாங்க. தாவேகா அந்த அளவுக்கு வீரியமாக பாஜகவை எதிர்க்குமா?
இல்ல அவங்களோட நடவடிக்கைகள்லாம் அவர் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து தலைவர் ராகுல் காந்திய பதவியேற்பு விழா கூப்பிடுறாரு. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சமிங்கைகள்னு சொல்லலாம். பட் போக போக தான் பார்க்கணும். இன்னும் தீவிரமாக எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்கன்றத போக போக தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் அவர் பண்ண எல்லாமே வந்து மெரிட்டோரியஸ் தான். நல்லாவே எதிர்த்திருக்காருன்றதான் எங்களுடைய பார்வை. ரெண்டாவது, காங்கிரஸ் இருக்கின்ற டிஃபால்ட்டாவே காங்கிரஸ் அங்க போயிடுச்சு, நாங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்து தாங்க ஆகணுங்க. நீங்க வந்து காம்ப்ரமைஸ் இடமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுல 2 கட்சிகள் இருக்கு. ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேகா. ரெண்டுமே மதசார்பற்ற கட்சிகள், சக்திகள். அப்போ மக்கள் இதுதான் விரும்பி இருக்கிறாங்கன்றதை நம்ம தேர்தல் நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் காங்கிரஸ் விரும்புது. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டுல திமுகவும் தாவேகாவும் தான் இருக்கணும். எந்த வகையிலும் எந்த ரூபத்திலையும் யார் மூலமாகவும் பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுல காங்கிரஸ் தெளிவார். அதுதான் விஜய் ஆதரவு. அதனுடைய விளைவுதான் ராஜ்யசபா எம்பி, 2 அமைச்சர்கள். இது மற்ற கட்சிகள் உணர்ந்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு சிபிஐ முதற்கொண்டு என்ன உணர்றாங்கன்னா, ரைட், இந்த நேரத்துல தாவேகாவை ஆதரிப்பதுதான் பாஜகவினுடைய அழுத்தத்திலிருந்து தாவேகாவை காப்பாற்ற முடியும், மீட்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க இப்போ இது மட்டும் முடியல சார், பட்ஜெட் வருது அடுத்த வாரம். அப்புறம் ஆகஸ்ட் மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் வருது. ஏகப்பட்ட சட்டங்களை நிறைவேற்ற போறாங்க பாஜக. தமிழ்நாட்டுக்கு எதிராக பல சட்டங்கள் வரப்போகுது. அதுல தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த நேரத்துல இந்த கட்சிகள் கூடுறதுன்னா ஒரு அழுத்தத்தை வலுவா கொடுத்து இது தமிழ்நாட்டுக்குள்ள பல திட்டங்களை வரவிடாமல் தடுக்க முடியும். பிஎம்ஸ்ரீ போன்ற அயோக்கியத்தனமான திட்டங்களை, இந்தி திணிப்பு போன்ற அயோக்கியத்தனமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் தாவேகா தடுக்கும். அதுக்கு காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாங்க நம்புறோம். 22 எம்பிக்கள் வச்சிருக்கிற திமுக விட்டு ஒரு எம்பி கூட இல்லாம தாவேகா எப்படி வந்து நாடாளுமன்றத்துல வந்து உங்களுக்காக போராடும், காங்கிரசுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நம்புறீங்க? இல்ல சார், பார்லிமெண்ட்ல விட்டுடுங்க. இங்க தமிழ்நாடு கண்டிப்பா திமுகவும் அதை எதிர்த்து தான் வாக்களிக்க போகுது. பிஎம்ஸ்ரீ மாதிரியான திட்டங்கள் ஒருவேளை சட்டமாக இயற்றப்பட்டு வருமான அது மாதிரி எது வந்தாலும் சரி, அதுக்கு நிச்சயமா திமுக அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தா கூட பாஜக எதிர்ப்புங்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுடைய அறிக்கையிலே சொல்லிருக்காங்க. அவங்க அறிக்கை என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணி இல்லை, ஆனால் மாநிலங்களுக்கு சமூக நீதிக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு எதை செய்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், தனியாக எதிர்ப்போம்ட்டாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர். நாளைக்கு பாஜக காங்கிரசும் தாவேகம் தொடர்ந்து அப்ப உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் தொடர்ந்து அந்த கூட்டணி நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா 100% வாய்ப்பு இருக்கு. டவுட்டே இல்ல, 100% வாய்ப்பு இருக்கு.